ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேன் டிசைனர்ஸ். இன்றைக்கி ஆரி கிளாஸஸில் வந்து நம்ம பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி சுகர் பீடு தான் வந்து இந்த லைன்ஸ் மேலே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சுகர் பீட் எடுத்துக்கலாம். இதனுடைய பிராண்ட் பார்த்திங்கன்னா ப்ரிசோ பேண்ட். அதே நீடில் வந்து பார்த்திங்கன்னா 0.6 mm எடுத்திருக்கேன். இதனுடைய பிராண்ட் வந்து டியூப்லிக் பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பீட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நார்மல் ஸ்கூவிங் த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நார்மல் ஸ்கூவிங் த்ரெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ட் இருக்குல்ல, இந்த எண்டை வந்து நம்ம நாட் போட போகிறோம். ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே வந்து வீடியோஸில் சொல்லியிருப்பேன் எப்படி நாட் போடணும் அப்படின்றது. அகைன் நான் திரும்பவும் இன்னொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய விரலில் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கிளாத்லேருந்து எடுக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நாட் போட்டுட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரெட் வெளியே வராமல் இருக்கும். இப்போ இந்த லைனோடைய எண்டில் நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ சுகர் பீடை வந்து லோட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி 1 by 1 நம்ம வந்து லோட் பண்ணணும். இப்போ த்ரெட்டில் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பீடை வந்து ஆட் பண்ணி ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் போடுவோங்களே, அதுக்கு முன்னாடி ஒரு பீடை ஆட் பண்ணி நம்ம ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி த்ரெட்டை வெளியே எடுக்கணும். ஸோ இப்போ அகைன் இன்னொரு பீடை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக தான் வந்து நம்ம சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நீங்கள் கீழே இருக்க த்ரெட்டை மெதுவாக இழுத்திங்க அப்படின்னா நம்ம பீட்ஸ் வந்து நல்லா நெருக்கமாக கிட்ட வரும். இப்போ அகைன் இன்னொரு பீடை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்க த்ரெட்டை வந்து நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பீட் வந்து கிட்ட நெருக்கமாக வந்துடும். ஸோ இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ணி பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு பீடாக வந்து எடுத்து ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னால் ஒர்க் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து நிறைய பீட்ஸை வந்து லோட் பண்ணியும் ஒர்க் பண்ணலாம். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ தான் நான் வந்து ஆரி கற்றுக்கிறேன், பீட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஒன் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு பீடாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது பீட்ஸும் வந்து நல்லா நெருக்கமாக வரும். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஒர்க் பண்ணணும். பாருங்கள், அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலேயே தான் நான் வந்து ஒவ்வொரு பீடுமே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் வந்து ஒரு விரலால் இந்த மாதிரி நம்ம பீடை வந்து புஷ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி 2-3 பீடை வந்து நீடில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விரலால் ஜஸ்ட்டு மேலே அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கும். இப்போ எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி த்ரெட்டில் வந்து நீடிலால் பிடிச்சிட்டு ஒரு விரலால் நீங்கள் வந்து பீட்ஸை லைட்டாக அப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீட் கீழே இறங்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு பீட். இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக பொறுமையாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆரி கிளாஸஸில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 கையும் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃப்ரேமுக்கு கீழே பாருங்கள் என்னுடைய கை வந்து த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணது, மேலே வந்து பீடும் அண்ட் தென் வந்து நீடிலும் வந்து நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 கையும் வந்து ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பீட் ஒர்க் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம வந்து கான்செப்டை மட்டும் புரிஞ்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பீட் ஒர்க் நம்ம தெரிஞ்சிட்டாவே ஒரு பேசிக் டிசைனை வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன்லேயே நான் ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள். அந்த லைன்ஸ் மேலேயே தான் என்னுடைய ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு லைன்ஸை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். த்ரெட்டில் வந்து நம்ம பீட்ஸை லோட் பண்ணும்பொழுது நீங்கள் த்ரெட்டை வந்து பேக் சைட் இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிட்ட வந்து நல்லா நெருக்கமாக வரும். பாருங்கள், கீழே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் நான் பீடு ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே பேக் சைடில் த்ரெட்டை இழுக்கும் பொழுது பீடுக்கு பக்கத்தில் நல்லா நெருக்கமாக வந்து நம்மளுக்கு அகைன் இன்னொரு பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம நல்லா நெருக்கமாக பீடை வந்து ஸ்டிச் பண்ணணும்.
இப்போ நம்ம இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லூப் எடுத்திருக்கேன். இப்போ அகெயின் இன்னொரு லூப் எடுத்துட்டு இப்போ பாருங்கள் நீடிலோட அதே லூப்பில் இருந்து ஃபர்ஸ்ட் லூப்பை வந்து நம்ம பிடிச்சிட்டு கீழே வந்து த்ரெட்டை இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாட் விழுந்துடும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வளைவாக வந்து லைன்ஸை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ஆரி ஒர்க் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீடிலில் வந்து நம்ம பீட்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வளைவு மேலேயே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். இங்கே பாருங்கள் நல்லா நான் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி அந்த ஷேப் ட்ரா பண்ணியிருக்கணும் அந்த ஷேப்புக்கு மேலேயே தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரேன். கொஞ்சம் கூட நமக்கு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வெளியே போகலை. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடும்பொழுது வந்து கிளாத்து சுருங்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு கிளாத்தை வந்து ஃப்ரேமில் டைட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த ஷேப்புடைய வளைவில் கரெக்டாக வந்து பீடை வந்து லோட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். பாருங்கள் நல்லா நெருக்கமாக நம்ம பீடை கொடுத்து ஒவ்வொரு பீடாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். பீட் ஒர்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஷேப் மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த விதமான ஷேப்ஸையும் வந்து நீங்கள் ஒயிட் பென்சிலில் வந்து ஒன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பீட்ஸை வந்து ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பிகினர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் 2.0 போயிட்டுருக்கு. இதில் தான் வந்து நம்ம ஆரி கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும். நான் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதன் மூலமாகவும் கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்கும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க. அதன் மூலமாக வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் நம்ம சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வேறு விதமாக வந்து அதாவது ஷேப்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. பிகினர்ஸ் எல்லாருமே வந்து சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பீடாவே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் ரிப்பீட்டடாக சொல்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ பீட் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அந்த வளைவு ஷேப்பில் எக்ஸாக்டாக நான் வந்து அந்த லைன் மேலேயே தான் நம்ம கொடுத்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த எண்டு வரும்பொழுது நம்ம நார்மலாக எண்ட் நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஆரி ஒர்க்கில் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எண்ட் நாட் போடுறது தான் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து அதை நல்லா டைட் பண்ணி போடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுகர் பீடை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து வளைவான ஷேப்பை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.